எவ்வளோ தான் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சாப்பாடு அப்படின்னு வந்துட்டால் சிக்கனம் எல்லாம் காணாமல் போயிடுது. நானும் அபிஷ்டியும் பசிக்குது அப்படின்னு 5 மணி வாக்கில் ரோட்டு சைடு இருக்கக்கூடிய ஹெல்த்தி ஃபுட்டு, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம். அந்த அன்னைக்கே பார்த்திங்கன்னா நைட்டு அபிஷ்டி வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னங்காட்டி சரி போவோம், எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சோஷியல் கிச்சன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்கள் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு சோஷியல் கிச்சன் தான் போனோம். சோஷியல் கிச்சனில் எனக்கு பிடிச்சது லைனில் நின்று நம்ம பே பண்ணி என்ன வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக டிஸ்பிளே ஒன்று வச்சுருப்பாங்க, டிஜிட்டல் டிஸ்பிளே. அதுலேயே நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு ஜிபேயில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்க முடியும். நாங்கள் போய் சிம்பிளாக இட்லியும் அன்றைக்கி ஃபலூடா சாப்பிட்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போனோம். ஸோ ஃபலூடாவும் ஆர்டர் போட்டு அழகாக வாங்கி உக்காந்து ஃபலூடா திருப்தியாக சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். உண்மையாலுமே சோஷியல் கிச்சன் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான இடம் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் சோஷியல் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.